गृह्णोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகத்தினுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்பு முகவுரையாக சில கருத்துக்களும் மற்ற 3 அத்தியாயங்களும் ஏற்கனவே பார்த்து முடித்துள்ளோம். அதை மிகவும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த அத்தியாயத்திற்குள் நுழையலாம். பகவத்கீதை என்பது மனித சமுதாயத்திற்கு பொதுவான ஒரு நூல். மனிதனுடைய துக்கங்கள் அனைத்தையும் நீக்குவதற்கு ஒரே மருந்து கீதை. ஒவ்வொரு துக்கத்திற்கும் நீக்குவதற்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கும். பணம் இல்லைன்னா பணம் வந்தால் துக்கம் போயிடும், நோயாக இருந்தால் நோய் நீங்கிருச்சுன்னா துக்கம் போயிடும். ஆனால் அனைத்து விதமான துயரங்களையும் நீக்குவதற்கு உள்ள கருத்தை சொல்வதுதான் கீதை. அர்ஜுனன் துக்கத்தில் இருக்கிறான், அதை நீக்குவதற்காக பகவான் கீதையை உபதேசம் பண்ணுகிறார். அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து அனைத்து மக்களினுடைய துயரத்தை நீக்குவதற்காக பகவான் கிருஷ்ணர் இந்த கீதா உபதேசத்தை செய்கிறார். இதில் முதல் அத்தியாயத்தில் போர்க்களத்தில் என்ன நிகழ்கிறது என்ற போர்க்கள அணிவகுப்பு வந்தது. அதில் துரியோதனன் என்னவெல்லாம் புலம்புகின்றான், அர்ஜுனன் எப்படியெல்லாம் புலம்புகின்றான் என்றதெல்லாம் வந்தது. போர்க்களத்தில் யார் யார் படைகளில் எந்தெந்த பக்கம் யார் யார் அணிவகுத்து நிற்கிறார்கள் என்ற கருத்தும் வந்தது. அதில் முக்கியமாக 3 கருத்துக்கள் வந்தது. அர்ஜுனனுடைய பற்று, அதாவது பாசம், அவனுக்கு பற்று எப்படி வந்தது என்ற கருத்து சொல்லப்பட்டது. பற்றை தொடர்ந்து அவனுக்கு வந்தது துயரம், துக்கம். துயரத்திற்கு எப்பொழுதுமே முக்கியமான காரணம் பற்றாகத்தான் இருக்கும். பற்றின் விளைவாக துயரம் வந்தது. துயரம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் குழப்பம் வரும், எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அர்ஜுனனும் அதைத்தான் செய்தான். அவனுக்கு பற்று வந்தது, பாசம் என்று சொல்லலாம் அதை. அதன் விளைவாக துயரப்பட்டான். துயரத்தின் விளைவாக அவனுக்கு குழப்பம் வந்தது. எது தர்மம் எது அதர்மம் என்று தெரியவில்லை. அதர்மத்தை தர்மமாக சொல்லுகின்றான், தர்மத்தை அதர்மமாக சொல்லுகின்றான். குழம்பிய மனநிலையில் இருந்தான். அங்கு அந்த முதல் அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் வாயை திறக்கவே இல்லை. அமைதியாக அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தார். இது ஒரு பெரிய பண்பு. ஒரு மனுஷன் புலம்புறான்னு சொன்னால் அதை பொதுவாக பொறுமையாக உட்காந்து கேட்கணும். நம்ம இடையில பேசக்கூடாது. யாரோ ஒருத்தர் கஷ்டத்தை சொல்கிறாரு, பொறுமையாக உட்காந்து கேட்க பழகணும். இது ஒரு பண்பு அந்த முதல் அத்தியாயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் வாயை திறக்கவே இல்லை, அப்படியே அவன் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார். இது முதல் அத்தியாயத்தினுடைய சாரம்.
இரண்டாவது அத்தியாயத்தில் 4 விஷயங்கள் வந்தது. ஒன்று, அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுவது. அவன் எப்படி சிஷ்யனாக மாறுகிறான். இரண்டாவது, ஞான யோகம், தத்துவ விஷயம், ஆத்மானா என்ன அனாத்மானா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்தது. மூன்றாவது, கர்மயோகம், அந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான தகுதி, அது கர்மயோகத்தை பற்றி சொன்னார். நான்காவதாக ஞானியின் லட்சணத்தை சொல்லி ஞான பலனை சொன்னார். எந்த ஒரு மனிதனும் ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நல்ல சிஷ்யனாக ஆக வேண்டும். இங்கு அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனிடம் நல்ல சிஷ்யனாக இருந்து சரணாகதி அடைகின்றான். அந்த சிஷ்யனாக ஆகக்கூடிய விஷயத்தில் சரணாகதியும் விளக்கப்படுகிறது. அவன் சரணடைகின்றான் பகவான் கிருஷ்ணனிடம். அதன் பிறகு பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார். அனைத்து துயரங்களுக்கும் காரணம் அறியாமை. எதை பற்றி அறியாமை? நம்மை பற்றி அறியாமை. நான் யார், ஜீவன்னா என்ன, ஆத்மானா என்ன, இந்த உடம்புனா என்ன, உயிர்னா என்ன, இதை பற்றி தெளிவாக அறியாமல் அனைவரும் இருக்கிறோம். இதனால தான் இந்த துக்கமே வருது. இது அறியாமல் இருக்கிறதுனால துக்கமே வருது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் பகவான் எடுத்த எடுப்பிலேயே தத்துவத்தை உபதேசிக்க ஆரம்பித்து விட்டார். ஆத்மானா என்ன? ஆத்மா என்றும் அழியாது, அதை அழிக்க முடியாது. அதனால் நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவன் கவலைப்பட்டதெல்லாம் எதுக்குன்னா, இவனுடைய குருநாதர் துரோணாச்சாரியரையும் தாத்தா பீஷ்மரையும் பாட்டனார் பீஷ்மரையும் கொல்ல வேண்டி இருக்கிறதே என்று துயரப்பட்டாங்க. இப்போ உயிர் பிரிய வேண்டிய சூழல் இருக்கு, உடலை விட்டு உயிரை போக்க வேண்டிய சூழல். அதனால் அந்த தத்துவத்தை உபதேசிக்கிறார். ஆத்மா என்றும் அழியாது, அதை யாராலும் கொல்ல முடியாது. அதனால் நீ துயரப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கின்றார். பிறகு என்ன சொல்றாருன்னா, அனாத்மா, இந்த உடம்பினுடைய சுபாவமே என்னன்னா, தோன்றியாச்சுன்னா அழிஞ்சுன்னு ஆகும். அதுக்கு எல்லா விஷயமும் இருக்கு. குளிர் இருக்கு, வெப்பம் இருக்கு, அது எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகும். இந்த உடம்பினுடைய தர்மம் என்னன்னு சொன்னால், பிறந்தா இறந்தாகும், அது அழிஞ்சது ஆகும். யார் உடம்பு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அப்போ உடம்பை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாற்ற முடியாத விஷயத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கே ஒரு துயரம் வருது, ஒரு கஷ்டம் வருது, மாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். எல்லா முயற்சியும் பண்ணி கடைசியில் ஒன்றும் பண்ண முடியலன்னு நம்ம ஏற்றுக்கிறோம். அது மாதிரி இந்த உடல் விஷயத்தில் உடலுடைய தர்மம் கட்டாயம் அழிஞ்சுதான் ஆகும். அதை யாராலும் தடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுவோம், முடியாட்டி என்ன அழிஞ்சாரு. எந்த உடலுமே இது வரைக்கும் இல்லை. ராமர் அவதார புருஷர்னே, கிருஷ்ணர் அவதார புருஷர்னே, வியாச பகவான், எத்தனையோ ஞானிகள், தபஸ்விகள், அவங்களுடைய சரீரம் இன்னைக்கு இல்லை. ஆத்மா, யாருடைய ஆத்மாவும் அழியறதில்லை. அதனால சரீரத்தின் அடிப்படையிலும் நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். எனக்கு இதெல்லாம் புரியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியலை. என்ன ஆத்மா அழியாது, அனாத்மா அழியணும் புரியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மனப்பக்குவம் தேவை. அந்த மனப்பக்குவத்திற்கு நீ கர்மயோகம் செய்ய வேண்டும். கர்மயோகம்னா என்ன? 3வது அத்தியாயத்தில் தெளிவாக விளக்குறார். இங்கே சுருக்கமாக சொன்னார். நாம் செய்கிற செயல் அப்படியே செய்யணும்னா கர்மயோகம். சில பாவனையோட மாற்றி செய்வது, கடமையை செய்வது, பலனை ஏற்றுக்கொள்வது. பலனை எதிர்பார்க்காமல் இல்லை, பலன் என்ன பலன் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாவனையுடன் செய்வது. இப்படி கர்மயோகத்தை பற்றி சொன்னார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த ஞானம் கிடைச்சா என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னார். இது 2வது அத்தியாயத்தில் 3வது கர்மயோகம். அர்ஜுனன் சிஷ்யனாக மாறினான், தத்துவத்தை பற்றி சொன்னார். பிறகு கர்மயோகத்தை பற்றி சொன்னார். 4வது, இந்த கர்மயோகம் செய்து ஞானத்தை அடைந்தால் என்ன பலன் கிடைக்கும், ஞானி எப்படி இருப்பார், அவன் துயரப்பட மாட்டான்,
நிறைவோடு இருப்பான், ஆனந்தமாக இருப்பான், எப்பொழுதும் நிறைவோடு இருப்பான், பூரணமாக இருப்பான் சொல்லி ஞான பலனை சொல்லி 2வது அத்தியாயத்தை நிறைவு செய்தார். பிறகு 3வது அத்தியாயத்தில் இவன் ஒரு கேள்வி கேட்டான் அர்ஜுனன். அதனால என்ன சொன்னார் இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததான்னு ஒரு கேள்வி வந்தது. 2 விதமான வாழ்க்கை முறை இருக்கிறதுன்னு சொன்னார், இல்லறம் துறவரம் சொல்லி. அதுக்காக என்ன பண்ணாங்க, கர்மயோகத்தை பற்றி சொன்னார். பிறகு லோக சங்கரகம்னு ஒரு தலைப்பு. 4வது கர்மயோகம் செய்வதற்கு எது தடையாக இருக்கிறது, அந்த தடையை நீக்க உபாயம். இந்த உலக வாழ்க்கையில் 2 விதமான வாழ்க்கை முறை, இல்லறம் துறவரம். கர்மயோகம் செய்வதற்கு இல்லறமே சிறந்தது. பெரும்பாலான மக்களுக்கு இல்லற வாழ்க்கை தான் சிறந்தது, சன்னியாச வாழ்க்கை ஏற்றது அல்ல அப்படிங்கிற கருத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னார். பிறகு கர்மயோகம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக விளக்கினார். கர்மயோகம்னா ஏதோ புதுசாக ஒரு சாதனை செய்வதுன்னு சொல்ல, நம்மளுக்கு என்ன கடமையோ அதை செய்வது அல்ல. சாத்விகமான உத்தமமான செயலை செய்வது, அதர்மமான செயலை செய்யாமல் இருப்பது. நல்ல காரியம் பண்ணணும், கெட்ட காரியம் பண்ணக்கூடாது. தனக்கு என்ன கடமையோ அதை செய்யணும். கடமையை செய்வது, நல்ல காரியங்களை செய்வது, கெட்ட காரியங்களை தவிர்ப்பது அப்படின்னு சொல்லி கர்மயோகத்தை பற்றி சொன்னார். அதில் முக்கியமானது, நான் செய்யவில்லை, நான் கடவுள் என்னை ஆட்டி வைக்கிறார், நான் ஆடுகிறேன், அவருடைய அனுகிரகத்தினால செய்கிறேன், இந்த அகம்பாவம் இல்லாமல் செய்கிறது. என்ன பலன் கிடைத்தாலும் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்வது, தனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையில் சமபுத்தியோடு செய்யுது. ஒரு வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்னொரு வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எந்த கடமையோ, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே வீட்டில் இருப்பாங்க, அம்மாவும் இருக்கும் மாமியார் இருக்கலாம். அம்மாவை பார்க்குற மாதிரி மாமியாரை பார்க்குறது இல்லை, 2 பேரும் வயசானவங்க தான். 2 பேரையும் பார்த்துக்கிற வேண்டிய நம்மளுடைய கடமை, சமமாக பார்க்கணும். அதே மாதிரி வேற கடமையை செய்யக்கூடாது. படிக்கிற வயசில் சம்பாதிக்கக்கூடாது, சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிக்காமல் இருக்கக்கூடாது. என்னென்ன கடமையோ அவங்க கடமையை செய்யணும். டாக்டர் வேலையை பார்க்கணும், அவர் இன்ஜினியர் வேலைக்கு நுழையக்கூடாது, இன்ஜினியர் டாக்டர் வேலைக்கு நுழையக்கூடாது. அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை சந்தோஷமா ஆர்வத்தோட மன ஒருமுகப்பாட்டோட செய்வது கர்மயோகம். அதர்மமான செயல்களை தவிர்த்து நல்ல கர்மங்களை செய்வது கர்மயோகம். இறை வழிபாட்டுடன் செய்வது கர்மயோகம். செயல் செய்வதற்கு உரிமை இருக்கிறது, பலனின் உரிமை இல்லைன்னு சொன்னார். நாம் எந்த செயல் செய்ய நம்ம விருப்பம் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அதன் பலன் பகவான் கையில் இருக்கு. அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது கர்மயோகம். அதில் இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது, 5 விதமான வேள்விகள் செய்யணும்னு சொன்னார். இறை வழிபாடு, ஒரு மனுஷனுக்கு இல்லறத்தில் இருக்கவனுக்கு இறை வழிபாடு கட்டாயம் முக்கியம். அடுத்து தன்னுடைய தாய் தந்தையர்களை காப்பாற்ற வேண்டியது அடுத்த கடமை. பித்ரு யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம். ரிஷி யஜ்யம், சான்றோர்கள் எழுதிய நூல்களை படித்தல், அது ஒரு வேள்வி, அந்த கடமையை செய்யணுங்கிறார். பிறகு நரயக்கியம், நம்மை சார்ந்த மனிதர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் உதவி செய்வது நரயக்கியம், இதை கடமையாக செய்யணும். பிறகு இயற்கையை பாதுகாத்தல், மற்ற உயிரினங்களை பாதுகாத்தல், இப்படி 5 விதமான கர்மங்களை சொல்லி இதை தினந்தோறும் செய்யணும். ஒரு வேள்வினார். இப்படி செய்வது கர்மயோகம் தான். எனக்கு ஞானம் வந்தாச்சு, கர்மயோகமெல்லாம் தேவையில்லை, பக்குவம் அடைஞ்சாச்சு, பிறகு நான் செயல் செய்யணும்னு ஒரு சந்தேகம் வந்தால், பகவான் அவரே உதாரணமாக சொல்கிறாரு, ஜனகரை சொல்கிறாரு, நான் உன்னை செஞ்சு எனக்கு பலன் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, செய்யாமல் நஷ்டமாக போகிறதில்லை, இருந்தாலும் நான் எல்லா காரியமும் பண்ணுறேன். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், லோக சங்கரகம், உலகை நல்வழிப்படுத்துதல் பொருட்டு காரியங்களை செய்ய வேண்டும்.
நான் சும்மா இருந்தேன்னா என்னை பார்த்து எல்லாரும் சும்மா இருப்பாங்க. எப்பயுமே உலகத்தில் பெரியவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து கடைப்பிடிக்கிறது எல்லாருடைய பழக்கமாக இருக்குது. நான் இன்றைக்கி உதாரணம் கூட சொன்னேன். ரஜினிகாந்த் சினிமா நடிகரை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு பார்த்து கழுத்தில் ருத்ராட்சம் போடுறது, இதெல்லாம் மனித இயல்பு. கிரிக்கெட் வீரர் என்ன பண்ணுறான்னு பார்த்து அதை பார்த்து செய்கிறது, இது மனித இயல்பாக இருக்கு. அப்போ உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக பெரியவர்கள் அனைவரும் செயல்களை செய்ய வேண்டும் சொன்னார். இது லோகசங்கரன். பிறகு கர்மயோகத்தை செய்வதற்கு எது தடைன்னு சொன்னால் ஆசை, கோபம். அதர்மமான ஆசைகளும் கோபமும் தடையாக இருக்கும். அதை நீக்கினால் கர்மயோகத்தை முறையாக செய்ய முடியும்னு 4 தலைப்பு சொன்னார். ஒன்று, 2 விதமான வாழ்க்கை முறை, இல்லறம், துறவரம். கர்மயோகத்திற்கு இல்லறம் சிறந்தது, ஞான யோகத்திற்கு துறவரம் சிறந்தது. பிறகு கர்மயோகத்தை பற்றி சுருக்கமாக விளக்கினார். பிறகு உலகை நல்வழிப்படுத்துதல் பொருட்டு கர்மம் செய்ய வேண்டும். பிறகு கர்மயோகத்திற்கு தடையும் அதை நீக்க உபாயத்தையும் சொல்லி 3 அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்தோம். இப்பொழுது ஞான கர்ம சந்நியாச யோகம் 4வது அத்தியாயத்தை பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு ஞான கர்ம சந்நியாச யோகம். 4வது அத்தியாயம், அறிவினால் செயலை துறத்தல். அறிவினால் செயலை துறத்தல். சன்னியாசி என்ன பண்ணுவார்? எல்லா செயலையும் விட்டுட்டு கடமையெல்லாம் விட்டு வந்துடுவார். இல்லறத்தினருக்கு விட முடியுமா? விட முடியாது. அதனால் அறிவினால் செயலை துறத்தல். இதுவும் கிட்டத்தட்ட சந்நியாசம்தான். இந்த தலைப்பினுடைய, இந்த அத்தியாயத்தின் தலைப்பினுடைய அர்த்தம் இங்கே 4 விஷயம் சொல்கிறார். கடவுள் அவதாரம் எடுக்கின்றார், அதை பற்றிய விஷயங்களை சொல்லுகிறார். அவதார தத்துவம். கடவுள் அவதாரம் எடுப்பதற்கு என்ன காரணம், அதனுடைய தத்துவங்கள் எல்லாம் விளக்கி சொல்கிறார் முதல்ல. 2வது ஞான கர்ம சந்நியாசம், இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு, அதை விளக்குகின்றார். அது ஆக்சுவலாக தத்துவ விஷயம் என்ன, 2வது தலைப்பு ஞான கர்ம சந்நியாசம். 3வது இந்த ஞானத்தை அடைவதற்கு சாதனங்கள் என்ன, எந்த சாதனைகளை செய்து இந்த ஞானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படும். 4வது இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்றாரு. 4 விஷயம் சொல்றாருங்க. அவதார தத்துவம், இந்த அத்தியாயத்தினுடைய விளக்கம், ஞான கர்ம சந்நியாச யோகம் என்றால் என்ன, ஞானத்தை அடைவதற்கு என்ன சாதனங்களை செய்ய வேண்டும், ஞானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு 4 விஷயம் சொல்றாரு. பொதுவாக அவதார தத்துவம், கடவுள் அவதாரம் எடுக்கின்றார். இங்க ஏன் இந்த விஷயத்தை பகவான் சொல்றாருங்கிறதுக்கு ஒரு காரணம் பார்க்கணும். நாமளும் பிறக்கிறோம், கடவுளும் பிறக்கிறார், 2க்கு என்ன வேறுபாடு? பிறகு அவதாரம் எதன் அடிப்படையில் நிகழ்கிறது? அவதார தத்துவத்தை அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதன் பலன் என்ன? இந்த அவதார தத்துவத்திலே 4 பிரிவு. 1, அவதாரத்தை பற்றி இங்கு பகவான் சொல்வதற்கு என்ன காரணங்கிறத பார்க்கணும். நாமளும் பிறக்கிறோம், கடவுளும் பிறக்கிறாரு, அதுக்கு என்ன வேறுபாடு? எதன் அடிப்படையில் பகவான் அவதாரம் எடுக்கிறார்? இந்த அவதார தத்துவத்தை அறிய சாதனம் என்ன, அதன் பலன் என்ன? இங்க என்ன சொன்னீங்கன்னா, முதல்ல 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்தில் பகவான் நிறைய விஷயத்தை சொல்லிட்டார். அதை அடிப்படையாக வச்சு இங்கே அவரே பேசுகிறார், பகவானே பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு சொன்னீங்கன்னா, இந்த யோகம் மிகச்சிறந்தது, அழிவற்றது, ரகசியமானதுங்கிறார். இது பரம்பரையாக வந்ததுங்கிறார். இதை பற்றி நிறைய புகழ்கிறார். புகழ்ந்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. புகழ்ந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஞானத்தை நான் சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுவுக்கு சொன்னார், மனு இஸ்வாவுக்கு சொன்னாருங்கிறார்.
உடனே அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம் வரும், சூரியன் எப்போ தோன்றுனது? கிருஷ்ணர் இப்போ நம்மளோட சேர்ந்து தோன்றுனவர், நம்மளுக்கு நண்பனாக இருக்காரு, இவர் எப்படி சூரிய பகவானுக்கு உபதேசிச்சிருக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அர்ஜுனனுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் இப்போ தானே பிறந்தீங்க, சூரிய பகவான் முன்னாடியே பிறந்தாரு, நீங்கள் அப்போ அவருக்கு சொன்னீங்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதற்காக இந்த அவதார தத்துவம் சொல்லப்படுகிறது. இதில் ஒரு வார்த்தை சொல்றார், மிகச்சிறந்தது, உத்தமமானதுங்கிறார், அழிவற்றதுங்கிறார். 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு உயர்வான உத்தமமான விஷயங்கள். இதற்கு மேல உயர்வான விஷயம் கிடையாது இந்த தத்துவத்துக்கு மேல. அதனால புகழ்கிறார். புகழ்ந்துட்டு சூரியனுக்கு சொன்னேன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறான், அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்குறான். அதனால் இங்கே அவதார தத்துவம் சொல்லப்படுது. அழிந்தது போல் ஆகிறது அப்படிங்கிறார். அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், திருப்பி புதுப்பிப்போம். அது மாதிரி இந்த தத்துவம் அனாதி காலமாக இருக்குது, ஆனால் குறைஞ்சது போல இருக்குது. அதனால் இப்போ காப்பாற்றுவதற்காக சொன்னேங்கிறார். இங்கே அவதாரத்தை பற்றி சில கருத்துக்கள் பார்க்குறோம். நாமளும் பிறக்கிறோம், கடவுளும் அவதாரம் எடுக்கிறார். அவர் பிறக்கிறதுன்னு சொல்றதில்லை, அவதாரம் எடுக்கிறான்னு சொல்கிறோம். இதுக்கு 3 வேறுபாடு நம்மளுக்கு கடவுளுக்கு. நாம் பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, கடவுள் அவதாரம் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம். நாம பிறந்து ஒரு சில வேலைகள் எதற்காக பிறந்து என்ன காரியம் பண்றோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. கடவுள் என்ன காரியம் பண்றார், என்ன காரியத்துக்காக அவர் பிறக்கிறார். பிறகு நாம பிறக்கும் போது எந்த சொரூபத்தில் இருக்கிறோம், அவர் எந்த சொரூபத்தில் இருக்கிறார். காரணத்தில், காரியத்தில், சொரூபத்தில் 3 வேறுபாடு இருக்கு. கடவுள் பிறக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, கருணையினால் பிறக்கிறாரு, ஞானத்தினால பிறக்கிறாரு. நாம பிறக்கிறதுக்கான அறியாமை, நாம் யாருன்னு தெரியல, அறியாமையில பிறக்கிறோம். பிறகு நாம பிறக்கிறதுக்கு இன்னொரு காரணம், நாம செஞ்ச பாவ புண்ணியம், நம்மை சார்ந்தவர்கள் செய்த பாவ புண்ணியம். 2 இருக்கு. நாம செஞ்ச பாவ புண்ணியம் மட்டும் இல்லை, நம்ம சார்ந்தவங்க செஞ்ச பாவ புண்ணியம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த பிறப்பை எடுப்போம். கடவுள் எதுக்கு பிறக்கிறாருன்னா, அவருக்கு பாவ புண்ணியமே இல்லை, எல்லாருடைய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் கடவுள் பிறக்கிறார். பிறகு காரியம், நாம பிறந்து என்ன பண்றோம்னா, மனித பிறவினாலே நாம செஞ்ச பாவ புண்ணியத்தை தீர்க்கிறதுக்கு பிறக்கிறோம். இன்பத்தை அனுபவித்து புண்ணியத்தை தீர்த்துறோம், பாவத்தை அனுபவித்து துன்பத்தை அனுபவித்து பாவத்தை தீர்த்துறோம். கடவுளுக்கு பாவ புண்ணியம் கிடையாது, அவர் எதையும் தீர்க்கிறதுக்கு அல்ல. அவர் எதுக்கு வர்றான்னு சொன்னா, நல்லவர்களை காக்க, நல்லவர்களை காப்பதின் மூலம் தர்மத்தை காக்க. அதற்கு என்ன பண்ணணும், அதர்மத்தை அழிக்கணும். அதர்மத்தை அழிக்கணும் என்ன பண்ணணும், அதர்மம் பண்றவனை அழிக்கணும். கடவுள் பிறப்பது அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க, அதர்மம் செய்பவர்களை அழித்து நல்லவர்களை காக்க. நாம பிறக்கிறது நாம செஞ்ச பாவ புண்ணியத்தை கழிக்கிறது. பிறகு நாம பிறகு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன பண்றோம்னா, புதுசா ஒரு காரியம் பண்றோம், புதுசா பாவத்தை சேர்க்கிறோம், புதுசா புண்ணியத்தையும் சேர்க்கிறோம். கடவுள் புதுசா பாவத்தையும் சேர்க்கறது இல்லை, புண்ணியத்தையும் சேர்க்கறது இல்லை. அவர் பாவத்தை கழிக்கிறதுக்கு பிறக்கிறது இல்லை, புண்ணியத்தை பிறக்கிறதுக்கு. நாம பிறக்கும் போதே பந்தப்பட்டு பிறக்கிறோம், இன்ப துன்பத்தோட தான் பிறக்கிறோம், ஒரு பந்தத்தில் பிறக்கிறோம், அறியாமையில பிறக்கிறோம். கடவுளுக்கு எந்த பந்தமும் இல்லை. நாம் மாயையின் வசப்பட்டு பிறக்கிறோம், கடவுள் மாயையை தன் வசத்தில் வைத்து பிறக்கிறார், அவதரிக்கிறார். அன்னைக்கு உதாரணம் சொல்ல பார்த்துருக்கோம், போலீஸ் திருடன். போலீஸ்காரன் திருடனை கூப்பிட்டு போகிறான், அவனுக்கு பாதுகாப்பாக அவனை தப்பிச்சு விடாமல் கொண்டு போவான். மந்திரிக்கு பின்னாடி போலீஸ்காரன் போவான். இந்த போலீஸுங்கிறது மாயை மாதிரி.
திருடனை கட்டுக்குள்ள வச்சு கொண்டு போவான். அவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பான் திருடன், போலீஸ் கட்டுப்பாட்டில். மந்திரி வந்து என்ன பண்ணுவார், அவர் கட்டுப்பாட்டில் போலீஸ் இருப்பான், இவர் தான் ஆர்டர் போடுவார். அது மாதிரி இந்த மாயைங்கிறது நம்மளை கட்டுப்படுத்தியிருக்கு, பந்தத்துக்குள்ள கட்டுப்படுத்தியிருக்கு. ஆனால் கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருக்கு மாயை. போலீஸ்கார் மந்திரி கிட்ட இருக்கு போலீஸ் மாதிரி. இப்படி காரியத்தில், சொரூபத்தில், காரணத்தில் மனிதனுக்கும் அவதாரத்துக்கு வேறுபாடு இருக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் அடங்காத அவதாரம் இருக்கு. 1 2 கிடையாது, எத்தனையோ அவதாரங்கள் புராணங்கள் நிறைய சொல்லியிருக்கு. நாம் குறிப்பாக 10 அவதாரம் தசாவதாரம் சொல்கிறோம் விஷ்ணுவுக்கு. சிவபெருமான் வந்து எத்தனையோ திருவிளையாடல் புரிஞ்சார் மதுரையில். பிட்டுக்கு மண் சுமந்தார், பிட்டுக்கு மண் சுமக்கும் போது பெரம்பால் அடி வாங்கினார். அதில் ஒரு தத்துவத்தை உணர்த்தினார். அந்த பெரம்படி எல்லார் முதுகலையும் விழுந்துச்சான், ஒரு ஆள் முதுகலை இல்லை, எல்லாம் நாணயங்களை காமிக்கிறது மாதிரி. அது பிட்டுக்கு மண் சுமக்கும் போது. பிறகு நக்கீரருக்கு அருள் புரிந்தார். இப்படி பார்த்தீங்கன்னா திருவிளையாடலில் சினிமாவிலேயே பார்க்கலாம். சிவபெருமான் எத்தனையோ அவதாரமாக எடுத்தார். உண்மையிலேயே சித்பவானந்தர் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவாருங்கன்னா, காசி எல்லாரும் புண்ணிய பூமிங்கிறாங்க, மதுரை தான் பெரிய புண்ணிய பூமிப்பார். ஏன்னா அந்த 63 திருவிளையாடல் நடத்தினாட மதுரையான். சிவபெருமானே நேரடியாக வந்து அங்கே அருள் புரிந்த இடம். அதனால் அதை விட பெரிய புண்ணிய பூமி மதுரைன்னு சொல்வார். இப்படி அவதாரம் நிறைய இருக்குது. தட்சிணாமூர்த்தி கூட ஒரு அவதாரம். எப்படின்னா சனகாதி முனிவர்களுக்கு தத்துவத்தை உபதேசிக்கிறார் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு ஒரு அவதாரம் உண்டு. நாம் சொல்லுவோம், எனக்கு அம்மாவில் வைவாங்க, எனக்குன்னு அவதாரமாக வந்து பிறந்திருக்கு அப்படின்னு வைகிற பழக்கம் கூட உண்டு, திட்டுற பழக்கம் உண்டு. அந்த அவதாரம் உண்டு. ஒரு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் ஒருத்தருக்கும் தீர்த்து வைப்பார், அவர் அந்த வீட்டினுடைய அவதாரம். ஒரு ஊரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப அதனமாக நடந்துருக்கு, அங்கே ஒருத்தன் வருவான், தோன்றுவான், அது அங்கே இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்ண அந்த ஊருக்கு அவன் அவதார புருஷன். அதே மாதிரி தேசத்தில் பெரிய நிறைய தவறுகள் நடக்குது, ஒழுங்குபடுத்த முடியலை, அங்கே ஒருத்தர் தோன்றி எல்லாத்தையும் சரி பண்ணுவார், அவரையும் அவதாரம் சொல்லுவார். இப்படி அவதார தத்துவம் பலவிதத்தில் சொல்லப்படுது. பிறகு கடவுள் வந்து 2 விஷயத்துக்காக அவதாரம் எடுக்கிறார், 2 அடிப்படையில். ஒன்று தர்மத்தின் அடிப்படையில், இன்னொன்று கர்மத்தின் அடிப்படையில். கர்மத்தின் சொன்னால் நாம் பிறக்கிறதுக்கு நாம் செஞ்ச பாவ புண்ணியம், நம்மை சார்ந்தவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நாமளே பிறப்போம். வியஷ்டி கர்மம் சொல்கிறது. பகவான் என்ன பண்ணுவாருங்கன்னா, ஒருத்தர் எங்கே பிறக்கணும், எந்த சூழலில் பிறக்கணும், யாருக்கு மகனாக பிறக்கணும், யாருக்கு அண்ணனாக பிறக்கணும், யாருக்கு தம்பியாக பிறக்கணுங்கிறதெல்லாம் அவர் கால்குலேட் பண்ணி வைப்பார். எல்லாருடைய கர்மம் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் அவர் பார்த்து கரெக்டாக பிறக்க வைப்பார். ஆனால் பகவானுக்கு கர்மங்களை எதுவுமே இல்லை, மற்ற எல்லாருடைய சமஷ்டி கர்மத்தின் அடிப்படையில் பிறப்பார். இப்போ கிருஷ்ணர் வந்து கடவுளாகவே அவதரித்தார். அதனால தான் சூரியனுக்கு சொன்னேங்கிறத எப்பயும் சொல்கிறாரு. அங்கே என்ன பண்ணாங்க, கிருஷ்ணாவதார முக்கிய நோக்கமே சொல்லுவாங்க, கீதையை உபதேசிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. கம்சன் அடித்தாருங்க. ராமாவதாரம் என்ன, ராவணன் கேட்ட வரத்தின் அடிப்படையில் அவதாரம் எடுத்தார். ராவணன் என்ன கேட்டான், மனிதனால் மட்டும் நான் சாகக்கூடாதுன்னு கேட்டான். அதனால் என்ன பண்ணார், மனித அவதாரம் ராமன் வந்தார். ராம அவதாரத்தை ஒரு குறிப்பிட்ட ரிஷிகள்லையும் தெரிஞ்சிருந்தாங்களாம், மற்ற யாருக்கும் தெரியாது. கிரண்யகசிப்பு அவன் எப்படி அவர் நரசிம்ம அவதாரம் எப்படி எடுத்தார், அவன் என்ன வரம் கேட்டான், அதை மாதிரி மனுஷனால் சாகக்கூடாது, மிருகத்தால் சாகக்கூடாது, காலையில் பகலில் சாகக்கூடாது, இரவில் சாகக்கூடாது, உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாதுன்னு கேட்டான். அந்த அவன் கேட்ட வரத்தின் அடிப்படையில் நரசிம்ம அவதாரம். இப்படி இந்த தர்மத்தை, கர்மம், அவனுடைய ராவணனுடைய கர்மம், நரசிம்மனுடைய கர்மம், அவனை அழிப்பதற்காக இந்த அவதாரங்கள்லாம் ஏற்பட்டது. பொதுவாக சாதாரண மனுஷன் செய்ய முடியாத ஒருத்தர் செஞ்சால் அவர் அவதாரம் சொல்லுவார். விவேகானந்தர் இருந்தார், 39 வயசுலேயே அவர் இறந்துட்டார். அவர் அவதாரம் சொல்லுவார். ஏன்னு சொன்னால், நம்ம பாரத நாட்டில் வந்து ரொம்ப இழிவாக இந்து மதத்தை பற்றி உலகத்திற்கு எதுவுமே தெரியாமல் இருக்குது.
அவர் அமெரிக்கா போனப்போதே நம்முடைய மதத்தினுடைய மகத்துவம் புரிஞ்சு. அது மட்டும் இல்லை, விவேகானந்தர் ஒரு 80 வயசுக்கு வரைக்கும் இருந்தான்னு வச்சுக்கோங்க, இளைஞர்கள் யாரும் பின்பற்ற மாட்டாங்க. அவருடைய தோற்றம், அந்த கம்பீரத்தை பார்த்த உடனே இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்போ அதுக்காக அந்த 39 வயசில் அவர் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு அவர் போயிட்டார். அவர் ஒரு அவதாரம் சொல்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதாரம். ஆதிசங்கரர் காலத்தில் இந்து மதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேதத்தை ஒத்துக்கிறாத மதம், வேதத்தை ஒத்துக்கிற மதம், பல பிரிவுகள், 72 பிரிவுகள் இருந்துச்சாங்க. பெரிய குழப்பம் இருந்தது. அதை சரி பண்ணுறதுக்காக ஆதிசங்கரர் அவதரிச்சார்னு சொல்லுவாங்க. அவதரித்து எல்லாம் சரி பண்ணார். நல்லா விவாதமெல்லாம் பண்ணி சரி பண்ணி ஒரு ஒழுங்குபடுத்தி ஷண்மதத்தை நிறுவிட்டு போனார். அவர் 33 வயசுலேயே போயிட்டார். அவரையும் அவதாரம். வியாச பகவான் எடுத்துங்க, அவரையும் அவதாரம். வியாச பகவான் 18 புராணங்களை எழுதியிருக்கார், வேதங்களை தொகுத்திருக்கார், பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கிறார். மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகம் எழுத முடியுமா ஒரு மனிதனால்? எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சால் அவர் அவதார புருஷன். வியாசரே அவதார புருஷன் சொல்கிறோம். பிறகு தர்மத்தின் அடிப்படையில் சொன்னால் இது கர்மத்தின் அடிப்படையில், பிறகு தர்மத்தின் அடிப்படையில் அவதாரம் எடுத்துள்ளது. ஒரு பொருள் தோன்றியாச்சுன்னா கட்டாயம் அழியும். ஆனால் அழிந்தவரையும் பாதுகாக்கணுமா இல்லையா? அதை பாதுகாப்பதற்காக கடவுள் அவதாரம் எடுக்கின்றார். கொஞ்ச காலத்துக்கு பாதுகாக்கணும். அதுக்கு ஏதாவது இடையூறு வந்தால் அந்த இடையூறு அழிக்கணும். அதற்காக பகவான் அவதாரம் எடுக்கிறார். இது இயற்கையிலே ஒரு நியதி இருக்குது. இப்போ கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, படைப்பே அப்படித்தான் இருக்குது. தூசி விழுந்து என்ன ஆகுது? கண்ணீர் வந்தா இல்லையா? கண்ணீர் வந்து அதுவாக அந்த தூசியை வெளியேற்று. நாம் சாப்பிடக்கூடாத சாப்பிட்டோம், உள்ள ஜீரணம் ஆகலை, என்ன ஆகுது? ஒன்றும் லூஸ் மோஷன் போகலாட்டி வாங்கிட்டோம். இயற்கையே அப்படி அமைஞ்சிருக்கு. தேவையில்லாத வெளியேற்றுன்னு அழிக்கணும். மதுரை சென்னையில் ஒரு வெள்ளம் வந்துச்சு, பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி உயரம் தெருவெல்லாம் தண்ணி நிற்கிது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெள்ளம் முடிஞ்ச பிறகு அடையார் பாலத்தில் இந்த தூவ நதியை பார்த்தேன். சுத்தமாக போகுது தண்ணி, மணல் அப்படியே அழகான மணல் கிடக்கு, காவிரியார் மணல் மாதிரி. கூவத்தை சுத்தப்படுத்துன்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, எத்தனை கோடி திட்டமெல்லாம் போட்டாங்க. எதாவது ஆச்சா? ஒரு பெரிய வெள்ளம் வச்சு கம்ப்ளீட்டாக சென்னையை சுத்தப்படுத்தி போயிடுச்சு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் வந்தது கூட ஒரு அதர்மத்தை அழிக்கிறதுக்கு மாதிரி, தீமையெல்லாம் களைகிறதுக்கு மாதிரி அது நடந்துருக்கு. இன்னொரு விஷயம், சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் கூட 2 வீலரில் போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு மழை வருது, ஒயிட் அண்ட் ஒயிட். அப்போ சட்டை அந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சட்டை பூரா ரொம்ப 2-3 மாதம் மழையே இல்லை, அப்படியே டாட் டாட்டாக வந்து கருப்பாகி போச்சு சட்டை பூரா. அப்போ எவ்வளோ வருஷம் மேலே இருக்கு புகை மண்டலம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, உலகத்தை பூரா மாசு கட்டுப்பாடு நீங்கின மாதிரி இருந்துச்சு. இல்லை, எத்தனை ஃபேக்ட்ரி ஓடலை, ஃப்ளைட் ஓடலை, ஃபேக்ட்ரி ஓடலை, என்ஜின் ஓடலை, பஸ்ஸு ஓடலை. இயற்கையை சரி பண்ணிடுச்சு, மாசு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி விட்டுருச்சு. உண்மையிலே கொரோனாவோட அவதாரமே சொல்லலாம். அப்படித்தானே இருக்குது. என்றைக்கு நாம் மாசை கட்டுப்படுத்தி என்னை க்ளீன் பண்ண முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் எதுவும் ஓடலை, புகைங்கிறது எல்லாம் போச்சு. அப்போ இந்த அவதாரங்கிறது இதெல்லாம் இதெல்லாம் என்னென்னா இயற்கையே என்ன பண்ணும்னா தன்னை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு சில விஷயங்கள் இயல்பாகவே நடக்கும். இதுவும் அவதாரம். பிறகு இன்னொன்று கேட்கலாம், கடவுள் வந்து அதர்மத்தை அழிக்கிறதுக்கு, கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு அவதாரம் எடுக்கிறான்னு சொல்கிறீங்க, ஏன் திருத்தலாமே, அவங்கள திருத்தலாமே அப்படின்னு கேள்வி பண்ணலாம். இங்கேயே பகவான் என்ன பண்ணுறார்? துரியோதனனை சாமபேத தான தண்டம்ங்கிற முறையத்தையும் கையாளுறாரு. முதல்ல அமைதியாக பேசி பார்க்குறாரு, சமாதானமாக போய் பார்க்குறாரு, பயன்படுத்தி கூட பார்க்குறாரு. அவன் ஒன்றும் அசையலை. அதனால் என்ன பண்ணுறாரு? கடைசியில் அவனை அழிக்கிறத தவிர வழி இல்லை. அதனால் அந்த வேலையை பண்ணுறாரு. துரியோதன ஒரு இடத்துல சொல்கிறான், எனக்கு தர்மம் எது அதர்மம் எது நல்லா தெரியும்.
இது செய்யக்கூடாது, இதை செய்யணுங்கிறது தெரியும். அதர்மத்தை செய்யக்கூடாதுன்னு தெரியும். நான் செய்கிறது அதர்மங்கிறது எனக்கும் தெரியும். இருந்தாலும் என்னால் தர்மப்படி வாழ முடியவில்லை அப்படிங்கிறான். அதர்மத்தையும் செய்ய முடியுதுன்னே சொல்கிறான். அப்போ அவனை என்ன எப்படி திருத்த முடியும்? அவனை அழிக்கிறது தவிர வழியே இல்லை. தூக்கு தண்டனை எதுக்கு? நீதிபதி கடைசியாக தூக்கு தண்டனை எதுக்கு கொடுக்குறாரு? கடைசியாக தூக்கு தண்டனை கொடுப்பார். எல்லாம் முடியலாம், அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாத கடைசியில் தூக்கு தண்டனை. அது மாதிரி பகவான் எல்லாம் பண்ணி பார்த்தாரு. அப்போ அதர்மத்தை அழிப்பதற்காக கடவுள் அவதாரம் எடுத்து அங்கேயும் அழிக்கிறார், துரியோதனை அழிக்கிறார். இந்த அவதார தத்துவத்தை அறிய வேண்டும்னா என்ன பண்ணணும் சுருக்கமாக சொல்கிறாரு. இந்த சாதியெல்லாம் பின்னாடி சொல்லி வர்றாரு. பற்று, பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டால் இந்த ஞானத்தை அறிய தகுதி கிடைக்கும். பிறகு ஞானத்தை அடையலாம்னு சொல்கிறார். அவதார தத்துவத்தை அறிவதும் ஆத்மாவை அறிவதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா அவர் அழியாமல் எப்போ இருக்காருங்கிறதான் அறிஞ்சுக்கிறோம். ஆத்மா அழியாதுங்கிற தத்துவத்தை அதன் மூலமாக நம்ம அறிஞ்சுக்கிற முடியுது. இது அவதார தத்துவத்தினுடைய சாரம். அடுத்த டாபிக் என்ன சொல்கிறாரு சொன்னீங்கன்னா, அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வரலாம்னு நினச்சி ஒரு கருத்து சொல்கிறார். அதாவது இவ்வளவு தூரம் அவர் கடவுளாக பிறந்திருக்காரு கிருஷ்ணர், எதுக்கு இந்த சண்டை வர்ற அளவுக்கு ஒரு வைக்கணும்? சூதானது அப்பயே தடுத்திருந்தா அந்த சண்டையாக வந்திருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு பகவான் ஒரு கருத்து சொல்கிறாரு. என்னைய மக்கள் எப்படி வழிபடுகிறார்களோ, எந்த விதத்தில் வழிபடுகிறார்களோ அதன்படியே நான் அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறேங்கிறார். இப்போ லட்சுமி எதுக்கு வழிபடுறோம்? பணத்துக்காக லட்சுமியை வழிபடுவோம், கல்விக்கு தான் சரஸ்வதியை வழிபடுவோம். இப்படி ஒவ்வொரு தேவதைகள் வழிபட்டு அந்த பலன் அடையலாம். பகவான் எல்லா தேவதையும் நான் எதை விரும்பி எந்த ரூபத்தில் என்னை வழிபடுகிறார்களோ அதை நான் அவருக்கு கொடுக்குறேங்கிறார். சூதாடும் பொழுது துரியோதனன் பண்ணுறான். எனக்கு என்னுடைய மாமா சகுனி ஆடுவார்னு சொல்லலாம். தர்மன் அப்போ என்ன சொல்லியிருக்கலாம்? பகவான் கிருஷ்ணர் வர சொல்லி எனக்கு அவர் ஆடுவார் கூட சொல்லியிருக்கலாம். தர்மன் என்ன வேண்டுனானா, இயல்பாகவே அவனுக்கு சூதாட்டத்துக்கு பிரியம் இருக்கான். அதனால் கிருஷ்ணர் வரக்கூடாதுன்னு வேண்டான். இந்த சூதாட இடத்துக்கு வரக்கூடாது. வரலாம், அவர் வரலையா? எப்படி பார்க்குறாங்க? திருடுறவங்க கூட கடவுள் வெளிப்படுத்த திருடலாம். எப்படியெல்லாம் என்னை வழிபடுகிறான், அது பிறகு நம்ம அதுக்குண்டான பலம் விட்டா கொடுப்பார், அது வேறு விஷயம். அப்போ வழிபடும் பொழுது என்னை எந்த நோக்கத்திற்காக எப்படி வழிபடுகிறார் அதை தருகிறேன். மந்திரவாதிகள் என்ன பண்ணுறாங்க? அரக்கர்கள் என்ன பண்ணாங்க? அந்த தவம் எப்படி அவங்க சக்தியை பெற்றாங்க? கடவுளை வழிபடுத்தானே பெற்றாங்க. அந்த சக்தியை, அந்த ஆற்றல் வரணும்னு கடவுளை வழிபட்டாங்க, அதுக்குண்டான ரூபத்தை வழிபட்டாங்க. பிறகு பகவானே கொடுத்துட்டு அவஸ்தப்பட்ட கதையெல்லாம் பார்க்குறோம். நம்ம பரத்தையும் கொடுத்துட்டு கடவுளே அவஸ்தப்படுறாரு பார்க்குறோம். அது சொல்கிறார், என்னை எப்படி வழிபடுகிறார்களோ, எந்த நோக்கத்துக்கு வழிபடுகிறார்களோ அதன்படியே நான் அவர்களுக்கு அறிவுறுகிறேங்கிறார். இது அவதார தத்துவம். இதை சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த அத்தியாயத்தினுடைய டாபிக் உள்ள வர்றார். அதாவது தன்னையே உதாரணமாக சொல்லி சொல்றார். என்ன சொல்றாரு சொன்னீங்கன்னா, நான் இந்த உலகத்தை படைத்தேன், எல்லாத்தையும் படைச்சிட்டேன், அந்த செயலை நான் தான் செஞ்சேன், செஞ்சாலும் நான் செய்யலைங்கிறேன். இது வித்தியாசமாக இருக்கா இல்லையா? செஞ்சேன் செய்யலை. ஒரு படத்தில் ஒருத்தர் சொல்லுவான், தெரியுது ஆனால் தெரியலை. தெரியுமா தெரியாதன்னு தெரியுதுன்னு சொல்லி தெரியலைன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணா, எல்லாத்தையும் செஞ்சேன் ஆனால் செய்யலைங்கிறார். எல்லா செயலையும் செய்தாலும் செய்யாதவனாக இருக்கிறேங்கிறார். அதற்கு இந்த உலகத்தை படைத்தேங்கிறத ஒன்றை மட்டும் உதாரணமாக சொல்லிட்டு சொல்றார். எல்லா காரியத்தையும் நான் தான் செய்தேன், இருந்தாலும் செய்யவில்லை. அதனுடைய விளக்கம் தான் இந்த அத்தியாயத்தினுடைய விளக்கமே.
எப்பயுமே ஒரு காரியம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு காரியம் செஞ்சால் அதுக்கு நல்லதோ கெட்டதோ பாவமோ புண்ணியமோ வரும். அதனால தான் பிறவி எல்லாமே வருது. அந்த காரியமே செய்யலைன்னா பாவம் இல்லை புண்ணியம் இல்லை. இவர் செஞ்சாலும் செய்யலைங்கும் போது பாவ புண்ணியம் கிடையாது. அதே மாதிரி நாமளும் இருந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு பாவ புண்ணியம் வராது. செயல் செய்தாலும் செய்யாதவனாக இருக்க முடியும், கர்மம் செய்தாலும் கர்மம் செய்யாதவனாக இருக்க முடியுங்கிறதுக்காக அதை சொல்கிறார். ஞான கர்ம சந்நியாச யோகம் இந்த அத்தியாயத்தின் விளக்கத்துக்கே இங்கே வித போகிறார். எதை படைத்தேன்னு ஒன்றை மட்டும் சொல்கிறாரு, 4 வருணங்களை படைத்தேன்கிறார். இங்கே தான் எல்லா பிரச்சனையும் வருது. 4 ஜாதியை படைச்சு கடவுளே சொல்கிறார். இதை வச்சுட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. கடவுளே சொல்லியிருக்கார் கீதையில். அடுத்த வார்த்தை இருக்குது, அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் 4 வருணங்களை நான் படைத்தேன். குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் அப்படிங்கிறார். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்ற 4 வருணங்களை படைத்தேன். இந்த 4 வருணங்களை படைத்தாலும் நான் படைக்காதவன் அப்படிங்கிறார். குணத்தின் அடிப்படையில்னா எப்படின்னு சொன்னீங்கன்னா, பிராமண ஜாதிங்கிறது குணத்தின் தொழிலின் அடிப்படைங்கிறார். என்ன குணம்? அவனுக்கு சத்துவ குணம் பிரதானமாக இருக்கும், 2வது ரஜோகுணம் இருக்கும், 3வது தமோகுணம். தொழில் எப்படி இருக்குன்னு சொன்னால் டீச்சிங், உபதேசம் பண்ணுறது, யாகம் பண்ணுறது, பூஜை பண்ணுறதெல்லாம் இருக்கும். அவனுக்கு அதிகமாக சுயநலம் இருக்கக்கூடாது, இருக்காது. பொதுநலம் தான் அதிகமாக இருக்கும், 2வது சுயநலம். சத்திரியன்னா என்னன்னு சொன்னீங்கன்னா, இவனுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருக்கும், 2வது சாத்திய குணம், 3வது தமோகுணம். இவனுக்கு சுயநலம் ஜாஸ்தியாக இருக்கும், அதர்மத்தை அழிக்க வேண்டிய தொழில் செய்வான், தர்மத்தை காக்க தொழில் செய்வான், நாட்டை பாதுகாக்கிறது, இதெல்லாம் சத்திரியனுடைய தொழில். இவனுக்கும் பொதுநலமே அதிகமாக இருக்கும், சுயநலம் கம்மியாக இருக்கும். வைசியனுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கு பிறகு தமோகுணம் இருக்கும், 3வது சத்துவகுணம். இவன் எப்படின்னா பொருளாதாரத்தை முன்னேற்றுவது இவனுடைய தொழில். இவனுக்கு சுயநலம் அதிகமாக இருக்கு, 2வது பொதுநலம். 3வது சூத்திரங்கிறவனுக்கு தமோகுணம் அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து ரஜோகுணம் இருக்கும், அதுக்கடுத்து சாத்திய குணம் இருக்கும். இவன் இந்த மற்ற 3வருக்கு உதவி செய்கிறது இவனுடைய வேலை. இவனுக்கு சுயநலம் அதிகமாக இருக்கும், பொதுநலம் கம்மியாக இருக்கும். பொதுவாக பிராமணன், சத்திரியன் இந்த 2 பேருக்கு என்ன குணம்னா, பொதுநலம் அதிகமாக இருக்கும், சுயநலம் கம்மியாக இருக்கும். வைசியன், சூத்திரன் சுயநலம் அதிகமாக இருக்கும், பொதுநலம் கம்மியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கு. ஒரே குடும்பத்தில் 4 பேர் பிறந்தால் 4 பேர் 4 ஜாதியாக இருக்கலாம். ஒருத்தர் டீச்சிங் பண்ணுறாரு, உபதேசம் பண்ணுறாரு, சுயநலம் இல்லாமல் இருக்காரு, பொதுநலத்திலே இருக்கிறார். அவர் குணத்தாலும் தொழிலாலும் பிராமணன். இன்னொருத்தர் நாட்டை பாதுகாக்கிற தொழிலில் இருக்கார், அவருக்கு ரஜோகுணம் எப்பயுமே அதிகமாக இருக்குது, அவருக்கு பொதுநலம் அதிகமாக இருக்குது, குணம் பொதுநலம் அதிகமாக இருக்குது, நாட்டை பாதுகாக்கிற தொழில் பண்ணுறாரு, அவர் சத்திரியன். அதே வீட்டில் இன்னொருத்தர் இருக்கான், அவனுக்கு எப்பயுமே குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் தான் வேலையாக இருக்குது, தான் சுயநலந்தே அதிகமாக இருக்குது, அவனுக்கு குணம் பொதுநலம் கம்மியாக இருக்குது, வைசியன். இன்னொருத்தர் யோசிக்கிறதே இல்லை, சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான், அவன் சந்தோஷமாக இருக்கும். ஒரே வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 ஜாதியாக இருக்கும். தொழிலின் குணத்தின் அடிப்படையில் ஒரு படத்தில் கூட காமிப்பாங்க, ஒரு வியாபாரி வீட்டில் சூர்யான்னு நினைக்கிறேன், ஆமாம் சூர்யா, விவேக் 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அவனை போய் கேட்டு சொல்லுவார், இந்த ஒரு வண்டி வந்துச்சு கூட லாரியில், எத்தனை மூடை வருதுன்னு கேட்டுவா அப்படின்பா. எப்போ வருதுன்னு கேட்டு சொல்லுவார். இவன் போய் என்ன பண்ணுவான், சூர்யா போய் கேட்பான். கேட்டு எப்போ வந்துச்சு, எப்போ கிளம்பிச்சு, எப்போ வரும், எத்தனை மூடை வருது, எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுவான். இவன் கேட்க சொன்னது ஒன்றத்தை எல்லா ஊரும் கேட்டு வந்துடுவான். இத்தனை மூடை வருது, இத்தனை மணிக்கு கிளம்பிச்சு, இத்தனை மணிக்கு வந்துடும், இத்தனை பேர் வர்றோம், என்ன எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவான். விவேக்கிட்ட சொல்லி விடுவான். அவன் அந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுவான், இவ்வளோ வரும், இத்தனை மணிக்கு வருமா அப்படின்னு மட்டும் சொல்லுவான். அதுதான் சொல்லுவான், உனக்கு அவனுக்கு வித்தியாசம் பற்றியா, நீ போலீஸாக இருக்க, அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கார், ஏன் காரணம்.
இவன் ஒன்றை சொன்னாலே சுயமாக சிந்திச்சு அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு வர்றான். இவன் அதை மட்டும் செய்கிறான், சொன்னதை மட்டும் ஒரே வீட்டில். இப்படி குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையும் 4 வர்ணங்களை நான் படைத்தேன், எல்லாவற்றையும் படைத்தேன்னு சொல்கிறார். இங்கே இதை மட்டும் உதாரணமாக சொல்கிறார். சொல்லிட்டு படைத்தாலும் படைப்பு தொழிலை செய்தாலும் செய்யாதவனாக ஆகிறேன் அப்படிங்கிறார். இதன் விளக்கம் தான் அடுத்து வரப்போகுது. ஞான கர்ம சந்நியாச யோகம் 2வது டாபிக். இங்கே என்னன்னு சொன்னீங்கன்னா முக்கியமான விஷயம், செயல் செய்தாலும் செய்யாமல் இருப்பது. இப்போ சாமியார் இருக்காரு, அவருக்கு ஒரு கடமையும் இல்லை, எல்லா செயலையும் செய்யாமல் வந்து உட்கார்ந்துருக்காரு. இருந்தாலும் அவர் சில செயல் செஞ்சுதே ஆகணும். அவருடைய உடம்பை காப்பாற்றுறதுக்கு சில வேலைகள் செஞ்சுதே ஆகணும். சாப்பிடணும், உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறணும், இதெல்லாம் சில காரியங்கள். இல்லறத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. எந்த செயலும் செய்யாமல் இருக்க முடியாது. இந்த உடம்பு இருக்கிறது வரைக்கும் செயல் செய்யாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. பிறகு எப்படி செய்யாமல் இருக்கிறதுனா அதுக்கு தான் இங்கே சொல்கிறாரு. இந்த தத்துவத்தை புரிந்தால் அவன் செய்தாலும் செய்யாதவன் அப்படிங்கிறார். இல்லறம் துறவரம் இந்த 2லையுமே மோட்சத்தை அடையலாம். மோட்சத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தமே இல்லை. இல்லறத்தில் இருந்தாலும் மோட்சத்தை அடையலாம், துறவரத்தில் இருந்தாலும் மோட்சத்தை அடையலாம். சில பேர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் விட்டு போட்டு காட்டில் போய் உட்காந்து சாமியாராக இருந்தாலும் மோட்சம் கிடைக்கும் நினைக்கலாம். ஏன்னா செயலை துறக்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை. காட்டில் போய் உட்காந்து தபஸ் பண்ணி ஞானம் இல்லாமையும் இருக்கலாம், மோட்சம் அடையாமையும் போகலாம். வீட்டில் இருந்துக்கிட்டு மோட்சத்தையும் அடையலாம், ஞானத்தையும் அடையலாம். 2மே உண்டு. அதாவது தூக்கத்துக்கும் பெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேர் ஏசி ரூமில் நல்லா பட்டு மத்தியெல்லாம் போட்டு படுத்தாக்க தூக்கம் வரும்னு சொல்லலாம், தூங்காமல் இருக்கலாம். சில பேர் நடு ரோட்டில் துண்டை விரித்து ஓரமாக படுத்து நல்லா தூங்கலாம். தூக்கமே முக்கியம். இப்போ எங்கே படுக்கிறாங்கிறது அது வந்து ஒரு சப்போர்ட்டு தான். ஏசி ரூமில் நல்லா மெத்தையில் படுத்து நல்லா தூங்கலாம், தெருவோரமாக படுத்து துண்டை விரித்து நல்லா தூங்கலாம். இங்கே நம்மளுக்கு முக்கியமான தூக்கம் தேவை ஒழிய அந்த பெட்டுங்கிறது ஒரு சப்போர்ட்டு தான், முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு தேவை தூக்கம். இல்லறம் துறவரங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு தேவை மோட்சம், ஞானம், நிறைவான வாழ்வு, பூரணமான வாழ்வு, அதுதான் முக்கியம். அதுக்கும் வாழ்க்கை முறைக்கும் சம்மந்தம் இல்லை. 2லையும் அடையலாம். பணத்துக்கு சந்தோஷத்துக்கு சம்மந்தம் இருக்கா? எல்லாரும் நினைக்கிறாங்க பணம் வந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் பணத்தினால துக்கப்பட்டவங்க இருக்காங்க. பணத்தை வச்சுக்கிட்டு ஐடி ரீடி வந்துருமோ அது வந்துருமோ துக்கம், எவ்வளோ துக்கமெல்லாம் இருக்குது. பணம் சந்தோஷத்தை இல்லைன்னு சொல்லலை, பணம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால் சந்தோஷமே முக்கியமே ஒழிய பணம் வந்து அதுக்கு சப்போர்ட்டு தான். அது மாதிரி ஞானமே முக்கியம். நீ எந்த வாழ்க்கை முறைகளும் முக்கியம் இல்லை. துறவரத்துலேயும் இருக்கலாம், இல்லறத்துலையும் இருக்கலாம் அப்படிங்கிறார். பெரும்பாலான மக்களுக்கு இல்லறம் தான் சிறந்தது. இங்கே என்ன சொல்றாருன்னா, செயலில் செயலின்மையை பார்க்க, செயலின்மையில் செயலை பார்க்க. வித்தியாசமாக இருக்கு. இது என்னன்னு பார்க்க சொன்னால் அது புஸ்தகம் இதை உள்ளது ஏதோ அதை நான் பார்க்கணும். செய்கிற இடத்துல போய் செய்யாமல் இருக்கிறத பார்க்கணும், செய்யாமல் இருக்கிற இடத்துல செயலை பார்க்கணும். இது என்ன உள்டாக தெரியுற மாதிரி தெரியுது. இதுதான் ஞானம். அகர்மத்தில் கர்மத்தையும் கர்மத்தில் அகர்மத்தையும் பார்ப்போம் மக்களுள் மேதாவி அவனே ஞானிங்கிறார். அது ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். இப்போ நம்ம ட்ரெயின்லையோ கார்லையோ பஸ்லையோ போகிறோம், வேகமாக போய்கிட்டு இருக்கு. பக்கத்தில் மரமெல்லாம் என்ன ஆகுது, ஸ்பீடாக போகுது. நம்ம அறிவில் எப்படி இருக்கு, மரம் போகுதுன்னு நினைப்போமா? முதல்ல ஒரு குழந்தை ட்ரெயினில் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன நினைக்கிறேன், ஐயோ பகவான் என்ன மரம் இந்த ஸ்பீடில் ஓடுதுன்னு நினைக்குமா இல்லையா? நாம் நினைப்போமா? மரம் ஓடிக்கிட்டு இருக்கிறது கண்ணில் தெரியுது, ஆனால் என்ன நினைப்பான், மரம் ஓடலை நிற்கிதுன்னு. அங்கே செயல் நடக்கிறத பார்க்குறோம், ஆனால் செயலின்மை அறிவு இருக்கா இல்லையா? இது செயலின்மையை பார்க்குறோன்னா
கண்ணில் பார்க்கும்போது. பிறகு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். கப்பல் வந்து தூரத்தில் இருக்கு, போய்கிட்டு இருக்கு. கரையில் கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே நிற்கிறது மாதிரி, ஆனால் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்காங்க, இல்லாட்டி வந்துக்கிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா வருது, ஆனால் வராத மாதிரி அமைதியாக நிற்கிறது மாதிரி. இங்கே செயல் நடக்குது, செயல் இன்மையை பார்க்குறோம். இதை விட பெஸ்ட்டு உதாரணம் பூமி தான். இந்த உலகம் வந்து எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னு தெரியுமா? ஏதோ ஒரு செகண்டுக்கு 18 கிலோமீட்டர் ஏதோ சொன்னாங்க, படித்த ஞாபகம் இருக்குது. 18 மைலோ 18 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுதுன்னு சொல்லி. இப்போ கரெக்டாக ஒரு செகண்ட் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம எங்கே போயிட்டோம்? திண்டுக்கலை தாண்டி போயாச்சு. அவ்வளோ வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு பூமி. உண்மையிலே சுற்றுது, ஆனால் நம்மளுக்கு தெரியுதா? இங்கே செயலில் செயல் இன்மையை பார்க்குறான் நம்ம. இது செயல், பெரிய செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. பூமி சுற்றுறதுக்குற பெரிய செயல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நாம் என்ன பார்க்குறோம்? செயல் இன்மையை பார்க்குறோம். செயல் செய்து கொண்டிருந்தாலும் செயல் செய்யாதான் பார்க்குறோம். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறதுன்னு சொன்னீங்கன்னா, ஆத்மா என்னைக்குமே செயல்படாது, நாம் அதை செயல்படாது நினச்சிக்கிட்டு இருக்கோம். உடல் என்னைக்குமே செயல்லேருந்து விடுபடவே முடியாது. ஒருத்தர் இருக்கலாம், சும்மா உட்காந்துருக்கான், தூங்குற மாதிரி உட்காந்து பேசாமல் அமைதியாக ஒரு காரியம் பண்ணலைன்னு சொல்லி உட்காந்துருக்கான். உண்மையிலே அவன் செய்யாமல் இருக்கான். நான் உடம்பு செயல்பட்டுக்கிட்டே இருக்கு, அடுத்த செயல்பாட்டுக்கு தயாராக இருக்கு. இன்னொன்று, காற்று துடிக்கிறதையும் சுவாசம் போய் வரதையும் பண்ண முடியுமா? உயிர் இருக்கிறது வரைக்கும் அந்த செயல்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும். உடம்பு இதயம் துடிக்கிறதும் சுவாசிக்கிறது நிற்கவே முடியாது. அப்போ இங்கே வந்து அறியாமையில் ஒருத்தர் இருக்கிறவனுக்கு ஞானத்தை பற்றிலாம் தெரியாது, சும்மா இருக்கான். அவன் வந்து என்ன நினைக்கிறான்? நான் சும்மா தான் இருக்கேன்னு சொல்கிறான். அவன் சும்மா இருந்தாலும் செயல்பட்டு இருக்கான். ஞானி எவ்வளவோ காரியம் இந்த உடம்பு நடந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. உடம்பு எவ்வளவுதான் செயல் செஞ்சாலும் கூட ஞானியை பொறுத்தவரையில் எப்படி இருக்கான்னு சொன்னால், அவன் எந்த செயலும் செய்யாதவனாக இருக்கிறான். எப்படின்னு சொன்னால், உடலுதே செய்யுது, நான் ஆத்மஸ்வரூபம், நான் எந்த செயலும் செய்யவில்லை. இது செயலில் செயலின்மையை பார்க்கிறார். அஞ்ஞானி என்ன பண்ணுறான்? செயல் செய்யாமல் இருக்கான், செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செயல் செய்யாமல் வெளியே இருக்கான், நான் உள்ள செயல் நடந்துகிட்டு இருக்கேன். இதுதான் கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். என்னைக்குமே ஆத்மா வந்து செயலை விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது என்னைக்கு செயல்படுறதில்லை. இந்த அனாத்மா உடம்பு என்னைக்கு செயல்படாமல் இருக்க முடியாது. அது எப்பயும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் காரியம் பண்ணால் செயல் செய்தாலும் செய்யாதவன் ஆகின்றான்ங்கிறாங்க. இப்போ இந்த கட்டடம் வந்து செயல்படுதா செயல்படலையா கேட்டால் என்ன சொல்லணும்? இல்லையா, அமைதியாக நின்றுக்கிட்டு தானே இருக்கணும். இதில் ஒரு பெரிய செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 1000 வருஷம் கழிச்சு இந்த கட்டடம் எப்படி இருக்குமா? என்ன ஆகும்? போயிடும்ல. அது அப்போ அதனுடைய அழிவு உள்ளேயே நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த கட்டடத்துக்கு அழிவு தன்னையா. கோயில் 10,000 வருஷம் கட்டி ஆச்சுன்னு சொல்லுவோம். அது என்னைக்கு கட்டுறமோ அன்னைக்கே அது வீக்னஸ் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. சூரியனுக்கே காலம் சொல்கிறான், இத்தனை கோடி வருஷத்துக்கு பிறகு அது வந்து அழிஞ்சு போயிடும் சொல்கிறாங்க. இந்த பவர்லாம் குறைஞ்சு போயிடுங்கிறாங்க. அப்போ அங்கே செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அனாத்மா என்னைக்குமே இந்த விவகாரத்திற்கு எல்லாமே அது தன்னை அறியாமல் ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம், ஆத்மா எந்த செயலும் செய்வதில்லை. இந்த உலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவாகிய நான் அது என்றும் செயல்படுவதில்லை என்ற ஞானம். இதுதான் அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். செயல் செய்தாலும் செய்யாதவன் ஆதல் அப்படிங்கிறார். இதெல்லாம் பண்ணன்னு சொன்னால், இந்த அறிவோடு நீ செயல் செஞ்சேன்னு சொன்னால் உனக்கு எல்லா பாவங்களும் அழிந்துவிடும் அப்படிங்கிறார். இந்த ஞானத்தோட செயல் செய்கிறவன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த ஞானத்தோடு ஒருத்தன் காரியம் பண்ணால் அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பானோ, அது இல்லறமோ துறவரமோ எது கிடைக்குதோ அது திருப்தியாக இருக்கும். பிறகு இன்னொரு பண்பு அவனுக்கு வருங்கிற பொறாமை இல்லாது,
கொரோனா மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான மனம். இது போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த தத்துவத்தோடு இருக்கிறவனுக்கு பொறாமை என்ற குணம் அழிந்து. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏன் அழியுதுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளை விட மோசமாக இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படவே மாட்டான். ஒருத்தருக்கு தலைவலி வருது, அவனுக்கு மட்டும் தலைவலி வருது, எனக்கு தலைவலி வரலன்னு பொறாமப்படுவான். விட மாட்டான். நம்மளை விட எங்கே உயர்வு இருக்கோ அதை பார்த்து பொறாமப்படுவான். ஒரு பாட்டு இருக்கு, ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இந்த மயக்கமா கலக்கமாங்கிற பாட்டில் சொல்லுவேன், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடும். நாம் மேலே இருக்கவனே பார்த்துக்கிட்டு இருக்கான், கீழே இருக்கவனை பார்க்கறது இல்லை. ஞானியை பொறுத்தவரையில் அவன் தான் மேலானவன், அவனுக்கு கீழே தான் எல்லாமே. அதனால் யாரை பார்த்தோம் அவனுக்கு பொறாமை வரவே வராது. இந்த தத்துவத்தை உணர்ந்தவனுக்கு பொறாமை வரவே வராதுங்க. அது ஒரு பெரிய பலன். அது இல்லறவாசியோ சன்னியாசியோ பொறாமையிலிருந்து விடுபட்டவனாக ஆவான் அப்படிங்கிறார். பிறகு இவனுக்கு தான் செய்யறேங்கிற எண்ணமும் இல்லை, அகங்காரமும் இல்லை, என்னுடையதுங்கிற எண்ணமும் இல்லை. அதனால் என்ன பண்ணுவான்னு சொன்னால் ஆனந்தமாக நிறைவாக இருப்பாங்க. ராமகிருஷ்ணர் இடத்துல ஓமானம் சொல்கிறார், இந்த ஒரு குழந்தை இப்போ ஸ்டூனில் ஒரு கயிறை கட்டிக்கிட்டு வேகமாக சுற்றும். எவ்வளோ சுற்றினாலும் கீழே விழுகுமா? அந்த கயிறை கட்டிக்கிட்டு தூணை சுற்றினா கீழே விழுகாது. அது மாதிரி தத்துவத்தை பிடிச்சிக்கிட்டு நீ உலக விஷயங்களில் ஈடுபட்டால் நீ எப்பயுமே கீழே விழ மாட்டாய் அப்படிங்கிற, பந்தத்தில் வீழ மாட்டாய் அப்படிங்கிற. இல்லை தத்துவத்தை விட்டுங்க, பகவானை நீ பிடிச்சிக்கிட்டு சுற்றினாலே போதும், கீழே விட மாட்டேங்கிறார். இன்னொரு உதாரணம் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், பலாப்பழம் நம்ம சாப்பிட விரும்புகிறோமா இல்லையா? பலாப்பழம் சாப்பிட விரும்புகிறோம். அதை அறுக்கும்போது சும்மா அறுத்தா சாப்பிட முடியுமா? எவ்வளோ கஷ்டப்படணும், பூரா ஒட்டிக்கிறோம், கையிலையும் ஒட்டிக்கிறோம், கத்திலையும் ஒட்டிக்கிறோம். நல்ல எண்ணெயை தடவியாச்சுன்னா அழகாக உடைச்சு அழகாக சாப்பிடும், ஒட்டாது, மிஷின் ஒட்டாது. அந்த எண்ணெயை தடவுறது மாதிரி இந்த தத்துவத்தை நீ கையில் வச்சுக்கிட்டு மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு செயல் செஞ்சீங்கன்னா இந்த பந்தமெல்லாம் உன்னை ஒட்டாது, கர்ம பந்தம் உன்னை ஒட்டாதுங்கிற. இல்லாட்டி பகவான்கிற எண்ணெயை பூசிக்கிற அந்த கடவுள் கையில் பூசிக்கிட்டு நாம் உலக காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற. அப்படி செஞ்சால் எந்த பந்தமும் எதுவும் நம்மை ஒட்டாது. வெளி சூழ்நிலைக்கு மன அமைதிக்கு சம்மந்தமே கிடையாது. ஒருத்தர் என்னால் புகைக்கு போனாதான் அமைதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஞானி இல்லை. சில பேர் சொல்லுவாங்க ரிஷிகேஷ் ஆசிரமெல்லாம் போகுது, இங்கே கூட சொல்லுவாங்க ரொம்ப அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி. ரிஷிகேஷ் போகும்போது பார்த்துருக்கேன், கேம்ப் போவோம், இங்கேருந்து 10 பேர் போவோம், இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கும்பாங்க. ஆனால் அமைதியாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. ஒரு வாரம் ஆட்சி வச்சுங்க, எப்போ ஊருக்கு போகணும், அந்த ஒரு வாரம் தாக்கு பிடிக்கிறது அமைதியாக. அவரும் முடியாது, எப்படா நம்ம ஊருக்கு போகணும்னு இருக்கோம் சொல்கிறாங்க. அப்படி அது மாதிரி புகைக்கு போனாலும் வீட்டு ஞாபகம் தான் வரும் அவனுக்கு. அதனால் இந்த சூழ்நிலைக்கு அமைதிக்கு சம்பந்தம் இல்லை. இந்த ஞானமுடையவன் ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்துருந்தாலும் மனம் அமைதியாக இருக்கு. இங்கே எல்லா செயலும் நடக்குது, இவன் மனம் செயலற்று இருக்குது, அமைதியாக இருக்கு. அது செயலின் செயலின்மை. குகையில் போய் உட்காந்துருக்கான் ஒருத்தன், அங்கேயும் போய் என்ன பண்ணுவான்? மனசு எல்லாம் அமைதியாக இருக்குது, வெளி சூழ்நிலை. இவன் மனசு கடவுளை நாடு இல்லாட்டி பரமாத்ம தத்துவத்தை நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு. அங்கே அகர்மத்தில் கர்மம், இது கர்மத்தில் அகர்மம். எந்த சூழ்நிலையும் அமைதியாக இருக்க முடியும் இந்த தத்துவம் புரிஞ்சுக்கிடுச்சுன்னா. இப்படி ஒரு கருத்து சொல்லப்படுது. அப்புறம் இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு, இந்த கர்மத்தில் அகர்மங்கிறதுக்கு வினோபா ஒரு இடத்துல சொல்கிறார், விகர்மம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது இந்த கர்மம் செய்யும் பொழுது அதர்மமான, அதாவது விளக்க வேண்டிய கர்மங்களை விலக்கி செய்ய வேண்டும்ங்கிறார். செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது, அதை ஒதுக்கிறதுங்கிறார். இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு காரியம் செய்யும் பொழுது பக்தியோட மன ஒருமுகப்பாட்டோடு செஞ்சோம்னா அந்த செய்கிறதே தெரியாது. ஒருத்தர் பெயிண்டர் இருக்கார், ஆர்டிஸ்ட்டு, அவருக்கு படம் வரைய ரொம்ப ஆர்வம் இருக்குது, அதில் பக்தியும் இருக்குது. 5 மணி நேரம் ஆர்ட் பண்ணிட்டு இருப்பார், தண்ணி கூட கேட்க மாட்டார். அப்படியே மனம் ஒன்று போனதே தெரியாது.
அந்த 5 மணி நேரம் ஆர்த்தி பண்ணதே அவருக்கு அந்த சுமையே தெரியாது. அவ்வளவு பெரிய செயல் செஞ்சாலும் செய்யாத ஒரு மாதிரியே இருப்பார். இப்படி ஒரு விளக்கம் சொல்லப்படுது. அந்த எந்த காரியம் செய்கிறோமோ அந்த காரியத்தில் பக்தியும் ஆர்வமும் மன ஒருமுகப்பாடும் கடந்தால் அவன் கர்மத்தில் அகர்மத்தில் தான் இருப்பான். இப்படி ஒரு கருத்து சில ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. ஆக கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம். இதனுடைய தாற்பயம் என்னன்னா தத்துவம் தான். ஆத்மா என்னைக்கு செயல்படாது, இந்த உடம்பு தான் செயல்படும். உடம்பு செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதும் நான் ஆத்மா எந்த செயலும் செய்வதில்லை என்ற தத்துவத்தை புரிந்து கொள்வது. இதுதான் இறுதியான அர்த்தம் இருக்கு. எனக்கு இதெல்லாம் முடியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே புரியலை, கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு வழி சொல்கிறார். அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு வேள்வியை உதாரணமாக சொல்லி இது மாதிரி நீங்கள் காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுலோகத்தில் சொல்கிறார். வேள்வியை உதாரணமாக சொல்லி அதில் எல்லாத்தையும் பிரம்மனை பார்த்தல் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறார்.